ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ என்ன பார்க்குறீங்க அப்படின்னா ஜூஸ் தான். ஆரஞ்சு ஜூஸ். ஆரஞ்சு வந்து வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ நம்ம கையால் சுற்றி எடுப்போம் இல்லையா, ஸோ அது இல்லாமல் இது மாதிரி மிக்சிலேயே நமக்கு வந்து ஜூஸர் வந்து எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இது எனக்கு கல்யாணத்துக்கு கொடுத்த சீரு. ஸோ இது வந்து யூஸ் பண்ணதில் கொஞ்சம் வந்து ஏதோ ப்ராப்ளம் ஆனது, யூஸ் பண்ண முடியாமல் இருந்தது. அதை கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி கொண்டுட்டு வந்தாங்க. ஸோ அதை செக் பண்ணுறதுக்காக இந்த தடவை வந்து என்னென்னா ஆரஞ்சு வாங்கிட்டு வந்து செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணாங்க. ஸோ ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கடையில் போய்ட்டு ஒரு கிளாஸ் ஜூஸ் வாங்கினோம் அப்படின்னா குறைஞ்சது 80 ருபீஸாவது வாங்கிடுவாங்க. ஸோ அப்போ அதை பார்க்கும்போது நமக்கு வந்து காஸ்ட் அதிகமாக தெரியும். இந்த வீடியோ போடுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா ஒரு 2 பர்பஸ். என்னோடய மெமரிக்காக ஒன்று, என்னொன்று ஜூஸ் வந்து நம்ம வெளியில் வாங்கும்போது 40 ருபீஸ் 80 ருபீஸ்னு சொல்லும்போது காஸ்ட் அதிகம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக இது பார்த்தீங்கன்னா 4 ஆரஞ்சு வந்து கட் பண்ணி ஜூஸ் போட்டது. கடைசியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஜூஸ் வருதுன்னு பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ வந்து என்ன அப்படின்னா 4 ஆரஞ்சோட ரேட் என்னங்கிறத நீங்களே செக் பண்ணிக்கோங்க. ஸோ நானும் ரொம்ப வந்து எக்ஸைட்டடாக கிளாஸ்லாம் எடுத்து வச்சேன். ஸோ எங்கள் 2 பேருக்கும் பெரிய கிளாஸ், குட்டி பையனுக்கு ஒரு குட்டி கிளாஸ்லாம் எடுத்து வச்சு ரெடியாக உட்காந்துருந்தேன். இதில் சேர நானும் ஆசைப்பட்டேன். ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஒரு கிளாஸ் கண்டிப்பாக பெருசாக வரும். ஸோ நிறையா வரும். 4 ஆரஞ்சு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம், ஜூஸ் நிறையா இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ லாஸ்ட்டில் தான் ட்விஸ்ட்டே இருந்தது. பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ அதில் இருக்க அந்த சக்கை கொட்டை எல்லாமே அந்த மேலே இருக்க பிளாக் கலர் ட்ரேயில் என்னோடய ஹஸ்பண்ட் தான் போட்டுட்ருக்காங்க. அதை ரொட்டேட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம வந்து எடுத்து போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒன்லி லிக்விட் மட்டும்தான் இருக்கும். அதை நம்ம சுற்றி முடிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த இதை மேலே உள்ள வைக்கிறோம் பார்த்தீங்களா, ஸோ அதை அப்படியே வைக்காமல் அதை ஜஸ்ட்டு என்ன அப்படின்னா ஒரு ட்விஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அதுலேயே கொஞ்சம் ஜூஸ் இருக்கும். அதை நம்ம வந்து வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. அது கம்ப்ளீட்டாக மிஷின் வந்து இருக்காது. ஸோ அதனால் அதை நம்ம கொஞ்சம் கையால் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா மிச்சம் இருக்கிற அந்த லிக்விடும் நமக்கு அதில் இறங்கிடும். ஸோ இதுதான். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் உடனே பார்க்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ ஜூஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு. ஸோ இது எல்லாமே எடுத்தாச்சு. இந்த இது வந்து எனக்கு கொஞ்சம் வந்து ஹார்டுன்னு நான் சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைக்கும். அதனால் இந்த மாதிரி ஜூஸ் எடுக்கிறது தான் என்னோடய ஹஸ்பண்ட்கிட்ட கொடுத்துருவேன். ஸோ என்னோட ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா அவங்க கையால் நம்ம ஜூஸ் குடிக்கலாம் இல்லையா, அந்த ஒரு ரீசன். நீங்களும் இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிச்சா உங்கள் ஹஸ்பண்ட்டை சொல்லி இல்லை வீட்டில் அவங்கள்ட்ட சொல்லி போட சொல்லுங்கள். ஸோ என் பையன் ரெடியாக இருக்கான், குடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கான்னு இல்லையா, அதை இங்கிட்டேருந்து அங்கிட்டே எடுத்து வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கான். ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குன்னு. மொத்தமாக எல்லாமே சேர்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு பெரிய டம்ளர் என் பையன் எடுத்திருக்கான் பார்த்தீங்களா, அந்த ஒரு டம்ளர் தாங்க வந்திருக்கும். ஸோ நம்ம கடையில் வாங்கி குடிக்கிறதுக்கு காஸ்ட்டு ஓகேவா இல்லையாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.